மின்னல் ஏ அணியினர் மின்னல் போல பாடி சென்று கொண்டிருக்கிறார். ஓடு ஓடு. இரண்டுமே ஒரே கிராமத்தை சார்ந்த அணி வீரர்கள் களத்தில் எதிரெதிர்த்த செயல் நின்று கொண்டிருக்கிறார்கள். மஞ்சள் நிற சீருடையில் மைதானத்தின் வடக்கு புறமாக ஷெல்டன் கிளப் அணியினர், சிகப்பு கருப்பு நிற சீருடையில் மின்னல் ஏ அணியினர். இரண்டும் பண்டாரவிளையைச் சேர்ந்தவர்கள். அழகு, அற்புதம், பிடித்தார், துள்ளினார், மாட்டிக்கொண்டார். ஒரு புள்ளி ஷெல்டன் கிளப் அணியினருக்கு. ஹலோ, இரண்டு புள்ளிகள். அற்புதமாக மின்னல் வீரர் வெற்றி பெற்று வெற்றி புள்ளிகளை பெறுகிறார். ஒரு புள்ளி ஷெல்டன் மெமோரியல் கிளப் அணியிற்கு. 2-2. இரண்டு அணிகளும் சமநிலை. அடித்து விட்டார் அணித்தலைவர் செல்வமுருகன். ஆட்டமிழந்து வெளியேறுகிறார். இரண்டு அணி வீரர்களும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசிகர்கள் எந்த அணிக்கு ஆதரவு தருவது என்று தெரியாமல் போட்டியை விளையாட்டு நோக்கத்தோடு கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். போட்டி அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஆட்டம் சூடுபிடிக்கவில்லை. பானஞ்சுக்குள்ளதான் இருக்கும் பாரு. 15 வீட்லயே முடிஞ்சிரும் பாரு. வேண்டாம் பார்த்து 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 அழகாக பிடித்து விட்டார்கள்.
போட்டி மிக மிக அமைதியாக, வீரர்களும் அமைதியாக, ரசிகர்களும் அமைதியாக. காலிறுதி போட்டியின் இறுதி ஆட்டமாக இதற்கு அடுத்தபடியாக கூட்டாமொழி கபாடி குழு அணியும் அதனை எதிர்கொள்ள பண்டாரவளை மேசியா ஏ அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்கு முதல் அழைப்பு. கூட்டாமொழி கபாடி குழு அணியினரும் அதனை எதிர்கொள்ள பண்டாரவளை மேசியா ஏ அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகின்றோம். தள்ளிக்கொண்டே வந்துவிட்டார். ஒரு புள்ளி ஷெல்டன் மெமோரியல் கிளப். டைம் அவுட் அவைல்டு பை மின்னல் கிளப். 3. விளையாட்டு விறுவிறுப்படையவில்லை. நடந்து கொண்டிருப்பது 3வது காலிறுதி போட்டி. ஏற்கனவே 2 காலிறுதி போட்டிகள் முடிவு பெற்றிருக்கிறது. முதல் காலிறுதியில் திரிபுரம் அணி வெற்றி பெற்றது. 2வது காலிறுதியில் பண்ணைவிளை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருப்பது 3வது காலிறுதி. பண்டாரவிளையின் 2 அணிகள் ஷெல்டன் கிளப், மின்னல் கிளப். மின்னல் கிளப்பின் சீருடையில் ஷெல்டன் கிளப் வீரர் விளையாடி கொண்டிருக்கிறார். இதுதான் அணி வீரர்களுக்கு இடையேயான ஒற்றுமையை வெளிக்காட்டுகிறது. ஒருவராக சென்று மடக்கிவிட்டார் செல்வமுருகன். செல்வமுருகன் இல்லையே. இடைவேளை. பிடித்தார்கள், பிடித்தே விட்டார்கள். ஒரு புள்ளி ஷெல்டன் மெமோரியல் கிளப் அணிக்கு. ஆட்டம் சூடு பிடிக்கட்டும். கலக்கி ஆடுகிறார் மின்னல் கிளப் வீரர். பிடிக்க போகிறார்கள், போய்விட்டார். ஒரு புள்ளி மின்னல் அணிக்கு. மின்னல் அணி வீரர் பலத்த கரகோஷத்திற்கிடையே ஒரு புள்ளி பெறுகிறார். தொடை தட்டி ஒரு புள்ளியை பெறுகிறார் ஷெல்டன் மெமோரியல் கிளப் அணி வீரர். மீண்டும் அடித்து தொடை தட்டுகிறார். ஒரு புள்ளி மின்னல் கபடி குழுவினருக்கு.
இவங்களா அடிக்கலாம் இவங்க அடி மின்னல் வீரர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இன்னும் சற்று உழைத்து முயன்றால் வெற்றி பெற்று விடலாம். இப்பொழுது ஷெல்டன் அணி முன்னிலையில் இருக்கிறது. மின்னல் அணியின் நட்சத்திர வீரர் ஆடிக்கொண்டிருக்கிறார். அடித்து விட்டார். மீண்டும் அடித்து தொடை கட்டுகிறார். அணி வீரர் அணித்தலைவர் செல்வமுருகன் வெளியே செல்லுகிறார். மின்னல் அணி மின்னலை பெறுமா? பலத்த போட்டி, அழகு, அற்புதம். பிடித்து விட்டார்கள், பிடித்தே விட்டார்கள். மீண்டும் ஒரு புள்ளி மின்னல் ஏணிக்கு. ரசிகர்களின் பலத்த ஆரவாரத்தோடு மின்னல் அணி வீரர்கள் புள்ளிகளை குவிக்க தொடங்கிவிட்டார்கள். கடைசி 5 நிமிட ஆட்டம். 7-8 ஷெல்டன் 8 மின்னல் 7. ஒரு பாயிண்ட் தான். கடைசி 5 நிமிஷம். எது வேண்டுமானால் நடக்கலாம். இதோ அற்புதமாக 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 2 முன்னிலை பெறுகிறது மின்னல் அணி. 9-8. ஆட்டத்தில் எந்த வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடைபெறும் என்பது நிரூபணமாக இருக்கிறது. ஒன்பது 8 மடக்கி பிடித்து விட்டார்கள். 10-8 திடீரென்று மின்னல் போல விளையாண்டு விட்டார்கள். கடைசி 4 நிமிட ஆட்டம். ஒரே ஒரு வீரர் இருக்கிறார். போனஸ் சேர்த்து கிடைக்கும். இல்லை, கிடைத்து விட்டது. 3 புள்ளிகள் கிடைத்து விட்டது. +2 3 points. 13-8 5 புள்ளிகள் முன்னிலையில். இதுதான் இந்த கிளப்புக்கு மின்னல் என்று பெயர் வைத்தார்கள் என்னமோ. முதலில் மெதுவாக விளையாண்டார்கள். இதோ அடித்து போய் நினைத்தார், முடியவில்லை. மீண்டும் மின்னல். மின்னல் தன் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது. கிராஸ் போடுகிறார்கள் ஷெல்டன் கிளப் அணி வீரர்கள். கடைசி 4 நிமிட ஆட்டம். ரசிகர்கள் உள்ளே வரக்கூடாது. ரசிகர்கள் யாரும் உள்ள வரக்கூடாது. தயவுசெய்து வெளியிருந்து உங்களுடைய ஆரவாரத்தோடு ஆட்டத்தை கண்டுகளியுங்கள். அற்புதமான ஆட்டம். மீண்டும் மீண்டும் அடித்து தொடை தட்டுகிறார். மெதுவாக சென்று கொண்டிருந்த ஆட்டம் விறுவிறுப்படைந்து விட்டது. ஷெல்டன் வீரர் ஒரு 4-5 புள்ளிகள் அடிப்பாரா? ஒரு புள்ளி இருக்கிறார். 9-14 9-14 15 மன்னிக்கவும். இங்க சொல்லுங்கப்பா, அங்க ஸ்லேட்ல உள்ளது இல்ல, இங்க போடுறதுதான் பாயிண்ட். 15 சாரி 15. ஆறு புள்ளிகள் நிறைவடைந்த பிறகு டைம் அவுட் கேட்கிறார்கள் மின்னல் அணியினர். மின்னல் போல ஷெல்டன் அணி வீரர் 2-3 பாயிண்ட் அடிப்பாரா? உள்ள ஏறி சென்று ஆடுகிறார். ஒன்று 2 புள்ளிகளை தட்டி செல்கிறார். 10. டைம் அவுட் அவைல்டு பை ஷெல்டன் மெமோரியல் கிளப். மன்னிக்கவும் மீண்டும் 11-15 4 புள்ளி தான். எது வேண்டாமா நடக்கலாம். மீண்டும் மின்னல் கிளப் அணியின் நட்சத்திர வீரர் சிரித்துக் கொண்டே ஆடுகிறார். வெற்றி நிச்சயம் என்கிறாரா? பாடுறாரு கபாடி சொல்லதான் செய்யறாரு. ஆனா வாயில சிரிப்பு இருக்கு. அவ்வளவு பேர் என்ன செய்வார்? கடைசி 2 நிமிடம். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இங்க 4 பேர் தான் இருக்காங்க. ஒரு மொட்டை விழுந்துட்டுனா விளாட்ட மாறிடும். பிடித்து விட்டாரா? போயிட்டார்.
மூன்று புள்ளிகள். 4 பேர் இருந்தார்கள், 3 பேர் ஆட்டம் இழந்து விட்டார்கள். எது வேண்டுமானால் நடக்கும் என்பது நிறுவனமாகிவிட்டது. பதினான்கு 15 14-15. ஷெல்டன் 14, இது 15. எப்படியோ நடந்து கொண்டிருந்தது, எப்படியோ போய் கொண்டிருக்கிறது. இதுதான் விளையாட்டின் மாண்பு. எத்தனை? ஒண்ணுதானா? ஒன்று மன்னிக்கவும். 1 + 2 3 பாயிண்ட்ஸ் தான். தம்பி விடுங்க. 1 + 2 3 பாயிண்ட் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். ரைட் போங்க. லாஸ்ட் 1 மினிட், கடைசி நிமிட ஆட்டம். அவுட் ஆனவங்க தயவுசெய்து வெளியே போயிருங்க. ஆனா 1 + 2 ஒரு 5 பாயிண்ட் அடிச்சு போங்க. ஒரு 5 பாயிண்ட் அடிங்க. ஓடாதீங்க. ஒரு பாயிண்ட் அவுட்டா வந்தா போச்சு. தம்பி நடுவரிடம் எந்த விதமான வாக்குவாதம் விளையாண்டு இருக்காரு. ஒரு புள்ளி மின்னல் கிளப் அணிக்கு. எந்த ஒரு வீரரும் நடுவரிடம் வாக்குவாதம் வேண்டாம். பயன் சொல்லுங்க. 19 ஒரு புள்ளி ஷெல்டன் அணிக்கு. ஆட்டம் நிறைவடைகிறது. வெற்றி பெற்றது யார்? ஷெல்டன் அணி வெற்றி பெற்றது.